வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎல்ல 5வது மேட்சான லைகா கோவை கிங்ஸுக்கும் ட்ரீம் திருப்பூர் வாரி தமிழன்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ 5வது மேட்ச் நம்ம லைகா கோவை கிங்ஸ் ஆல்ரெடி ஒரு மேட்ச் விளையாண்டாங்க. திருப்பூர் வந்து இப்பதான் அவங்களுடைய முதல் மேட்ச் வந்து ஆட போறாங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஸோ எல்லா மேட்சுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே நம்ம சேனல்ல நீட்டா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொன்னது போல நம்ம ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. நீங்க சில டீம் செலக்ட் பண்றதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே போல உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா என்ட்ரி ஃபீஸ் வைஸா ரொம்ப கம்மி. ஜிஎஸ்டி டிடிஎஸ் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட் அப்படியே வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ தாராளமா ஜாயின் பண்ணி பிளே பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் பிச் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கரெக்டா ஆட் பண்ண போறோம். இது ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ இனிமேல் ஏன்னா ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் வந்து வச்சுட்டாங்க. சனிக்கிழமை 2 மேட்ச், ஞாயிற்றுக்கிழமை 2 மேட்ச். நம்ம ஐபிஎல் போல தான். அதனால நம்ம திங்கக்கிழமைல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் இருக்கும். ஸோ அதனால டே வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் ஒரு ரிசல்ட்லாம் ஆட் பண்ணி நம்ம கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புது டீம் திருப்பூரை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ், நம்ம ஐபிஎல் ரேஞ்ச் இந்தியா லெவல் விளையாண்ட பிளேயர்ஸ்லாம் இந்த டீம்ல இருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் கொஞ்சம் இதா ஆனாலும் இந்த வருஷம் ஒரு நல்ல டீமா இருப்பாங்க நம்புவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரஹிஜாவும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். இந்த 2 பேரும் தான் இன்னைக்கு மேட்ச்ல வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இது இருக்கு. அதுலயும் ரஹிஜா வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அதனால அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன் படி அவர் வந்து ஒரு 20ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வேற இருக்கு அவர்கிட்ட. அந்த அடிஷனல் அட்வான்டேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல். ஒரு கேட்ச் பிடிச்சா 8 பாயிண்ட், ஒரு ஸ்டம்ப் ஹிட் பண்ணா பாயிண்ட், ஒரு அப்புறம் ரன் அவுட் பண்ணா பாயிண்ட். இது ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து விக்கெட் கீப்பருக்கு இருக்குங்கிறதுனால மினிமம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து குறையாம ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்வேரா வந்து 40 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு ஆவரேஜ் பிளேயர் தான். கம்பேர் டு ரஹிஜா அவங்க எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ஆவரேஜான பிளேயர் தான். அவருக்கு வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் அந்த மாதிரி தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே அடிச்சாலும் அவர் வந்து ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்டுக்கு மேல அவரால் ஃபேண்டசில வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கவர் பண்றோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீம்ல இருந்து நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா 300 பாயிண்ட் தேவை ஒரு டீம்ல இருந்து மட்டுமே. அந்த 300 பிளஸ் போயிட்டுனாலே நம்ம ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, அது உங்க கிராண்ட் லீக்கா இருந்தாலும் சரி, வின் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நம்மளுடைய டார்கெட் ஒரு டீம்ல 300, அடுத்த டீம்ல ஒரு 300 அப்படிங்கும்போது ஈஸியா இருக்கும். இதுல கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாருமே சேர்த்து தான் நம்ம சொல்றோம். அடுத்து குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு யங் டேலண்டட் பிளேயர், அதாவது டொமஸ்டிக் லீக் மாதிரியான லீக்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 30+ ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 40 மினிமம் ஒரு 40 பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து விஜய் சங்கர், உங்களுக்கே தெரியும் விஜய் சங்கர் வந்து பேட் பிளஸ் பவுல் பண்றாரு அந்த டீம்ல வந்து. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். மினிமம் பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் பேட்ல இருந்து ஒரு 30+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு விக்கெட் ஆச்சு கண்டிப்பா எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 25 பாயிண்ட் இருக்கும்போது குறையாம விஜய் சங்கர் வந்து நம்ம வந்து ஒரு 60 பாயிண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து அனிருத் சீதாராம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒன்றும் சொல்ற லெவல் கிடையாது. ஆனாலும் அவர் வந்து கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயர். இப்போ ஒரு பிளேயர் வந்து ஒரு மேட்ச் ஒரு 80 ரன்னு, அடுத்த மேட்ச் 70 ரன் அப்படிலாம் இல்லை. இவர் வந்து ஒரு மேட்ச் 30 ரன்னா, அடுத்த மேட்ச் ஒரு 25, அடுத்த மேட்ச் ஒரு 28, அடுத்த மேட்ச் ஒரு 33, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆடக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறதுனால ஒரு 30+ ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் இவர்கிட்ட இருந்தும். அதனால குறையாம பாத்தீங்கன்னா ஒரு அனிருத் 30 பாயிண்ட் கிட்டே அவரால் ஷுவரா வாங்க முடியும். ஏன்னா 30 ரன்னுக்குள்ளும் போது ஒரு 30+ பாயிண்ட் வந்து கண்டிப்பா வாங்கி கொடுக்க முடியும். சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட்டா தான் இறங்குவார் நினைச்சாங்க. சாய் கிஷோர் லாஸ்ட் இயர்ல 2 டவுனும் ஆடி இருக்காரு, 3 டவுனும் ஆடி இருக்காரு. அந்த மாதிரி அவர் இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடுவார். நல்ல ஒரு
பேட்டிங் ஓட்டுருக்கும். ஐபிஎல்ல ஒரு மேட்ச் வந்து ஆடிலாம் கொடுத்தாரு ஞாபகம் இருக்கும். அதனால சாய் கிஷோர்ட்ட இருந்து மினிமம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து பேட்டிங்ல இருந்தும், பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பலாம் வேணாம், ஒரு 2 விக்கெட் மேபி அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா லைக்கா கோவை கிங்ஸும் பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க சேப்பா கூட. அதனால 2 விக்கெட் எடுத்தாலும் ஒரு 50 பாயிண்ட் இருக்கும்போது சாய் கிஷோர் வந்து நம்ம சாலிடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் அவர்கிட்ட இருந்து பேட்டிங் பிளஸ் 2ல இருந்துமே நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து அஜித் ராம் அந்த டீமோட ஒரு மெயின் ஸ்பின்னர். சாய் கிஷோர் ஒரு ஸ்பின்னர், அதே போல அஜித் ராமும் ஒரு மெயின் ஸ்பின்னர் அந்த டீம்ல வந்து இருக்கிறாரு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா அஜித் ராம் வந்து ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு 30 பாயிண்ட் வந்து அவர்கிட்ட இருந்து எடுக்கலாம். ஒரு விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட் தான். ஆனா அது ஸ்டம்பீட்டா இருந்தது, போல்டு எல்பிஆர் இருந்தா 33 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் லெவல்ல இருந்து ஒரு 4 பாயிண்ட். அப்படிங்கும்போது அந்த நம்ம டார்கெட்டை விட வந்து கரெக்டா துல்லியமா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு அவங்க பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். அடுத்து சரணை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர். ஸோ ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. 2லயுமே சிறப்பா இருக்கிறாரு ஆவரேஜா. இப்போ ஒரு சில பிளேயர் நம்ம ஏற்கனவே சொன்ன போல ஆல்ரவுண்டர்னா ஒரு பேட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பவுலிங்ல கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. இவர் 2லயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாரு. ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா சோ அவர்கிட்ட இருந்து குறையாம ஒரு 40 பாயிண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் நட்ராஜன் கிட்ட இருந்து நான் 2 விக்கெட் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா பாத்தீங்கன்னா நட்டு வந்து டெத்ல தான் அட்டாக் பண்றாரு. ஸோ 2 விக்கெட் நம்ம எதிர்பார்த்தோம்னா கூட நமக்கு வந்து குறையாம நட்டு கிட்ட இருந்து ஒரு 60 பாயிண்ட் எடுக்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ல இருக்கிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கருப்பிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் இவரும். ஸோ அதுக்கடுத்து புவனேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர். 2 பேர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதிகபட்சம் ஒரு விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாமே தவிர ரொம்ப எதிர்பார்க்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அதிகபட்சம் ஒரு 30 பாயிண்ட் வேணா 2 பேருமே வாங்கி கொடுக்கலாம். அண்ட் மணிகண்டன் பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ஸ்பின்னர். மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுத்து கொடுக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து நீங்க 30 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து கண்டிப்பா விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் நம்ம மினிமம் ஒரு விக்கெட் எடுத்தாலும் ஒரு 30 பாயிண்ட் இருக்கு. ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 300 பாயிண்ட். அப்படிங்கும்போது இருக்கிறதுல நம்ம ஹையஸ்ட் பாயிண்ட் வாங்கி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாய் கிஷோர். ஸோ சாய் கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் கிட்ட நமக்கு வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விஜய் சங்கர் ஒரு 60 பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நட்டுவை ட்ரை பண்ணாலும் நமக்கு ஒரு 60 பாயிண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ரஹிஜா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு, டபுள் ஆப்ஷன் இருக்கு அவருக்கும். ஸோ ஒரு 40 பாயிண்ட் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குமார் வந்து யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவரை பத்தி தெரியாது நிறைய பேருக்கு. ஆனா நல்ல டேலண்டட் யங் பேட்ஸ்மேன். ஸோ அதனால அவரையும் ட்ரை பண்ணலாம் நீங்க. இல்ல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பவுலிங் ஆப்ஷன் போல, இல்லைன்னா சரண் கூட இந்த நம்ம ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் கூட போகலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மணிகண்டனுக்கு போகலாம், ஏன்னா அவர்கிட்ட வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. லாஸ்ட் இயர்லாம் ஃபுல்லா ஆடினாரு. இல்ல அப்படின்னா அஜித் ராம்கிட்ட கூட நீங்க தாராளமா போகலாம். ஸோ இந்த எதுல போனாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 30 பாயிண்ட் கிடைக்கணும். ஸோ அஜித் ராம்கிட்ட போனாலும் 30 பாயிண்ட் தான். இந்த 3 பவுலிங் ஆப்ஷன் போனாலும் ஒரு விக்கெட் மினிமம் எடுத்தா கூட 30 பாயிண்ட். அப்படிங்கும்போது குறையாம பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா ஒரு 300 பாயிண்ட் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த 300 பாயிண்ட் வந்து கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாவே ஒரு ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, ஒரு கிராண்ட் லீக்கா இருந்தாலும் சரி, நல்ல பாயிண்ட் போலாம். நீங்க ஒரு ஸ்மால் லீக் டெமோ பாருங்க, ஒரு 600+ பாயிண்ட் இருக்கிற அன்னைக்கு நீங்க ஈஸியா வின் பண்ணிடுவீங்க. அதனாலதான் நம்ம வந்து மினிமம் வந்து இந்த பாயிண்ட வந்து நம்ம செட் பண்ணா நீங்க ஈஸியா வின் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்றது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லைக்கா கோவை கிங்ஸ். ஸோ லைக்கா கோவை கிங்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து அவங்க வந்து வின் பண்ண டீம். ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து வின் பண்ண ஒரு டீம். ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது சுஜாயும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ்குமார் தான். ஸோ சுஜாய் வந்து கொஞ்சம் நின்று நிதானமா ஆடக்கூடிய பிளேயர், கொஞ்சம் பொறுமையா தான் ஆடுவார். ஆனா சுரேஷ்குமார் வந்து ஹார்டு ஹிட்டர், வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய ஒரு ஹார்டு ஹிட்டர். சுஜாய்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நீங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 20 ரன்னுக்குள்ள அடிச்சாலும் ஒரு
20 பாயிண்ட் நீங்க அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஆனா சுரேஷ்குமார்கிட்ட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்லாம் இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு 20 to 25 ரன் அவரும் அடிச்சாரலாம். ஆனா செல்லன்னைக்கு பாத்தீங்கன்னா டே அவருக்கு கரெக்டா சிக்கிச்சு அப்படின்னா செத்தோம் 70-80 ரன் கூட அடிப்பாரு. சோ நம்ம இந்த ரன் தான் ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நினைச்சா திடீர்னு கூட போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 40+ பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து சச்சின் ஒன் டவுன் ஆடக்கூடிய பிளேயர், ரீசெண்டா 63 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப பொறுமையா ஆடுறாரு. அதாவது வந்தா வருது போனா போகுது அப்படின்னு நினைச்சு ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. இன்னும் நிதானமா ஒரு 50 பால்ல 60 ரன், ஒரு 40 பால்ல 50 ரன் அப்படி பொறுமையா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 30 to 40 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ குறையாம அவரும் வந்து ஒரு 40+ பாயிண்ட் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து ஷாருக் கான்ட்ட வந்து பேட்டிங்கும் இருக்கு, 2 டவுன் வர்றாரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது போக பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அவர் தான் இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்பின்னர் ரோல்ல இருக்கிறாரு. 2வது மெயின் ஸ்பின்னர் ரோல்ல வந்து இருக்கிறாரு. கம்ப்ளீட்டா ஒரு 2+ ஓவர் பவுல் பண்ணலாம், 3 ஓவர் பவுல் பண்ணலாம், திடீர்னு 4 போடலாம், திடீர்னு 2 அதிகபட்சம் போடலாம். ஆனா எப்படி பார்த்தாலும் அவர் பேட்ல இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 25 இருந்து ஒரு 30 ரன் எதிர்பார்க்கிறேன். பிளஸ் ஒரு விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்துருவாரு. எப்படி பார்த்தாலும் ஒரு விக்கெட் எடுத்தா கூட நமக்கு பாயிண்ட் வைஸா பார்க்கும்போது ஒரு 25 ரன் போது ஒரு 50+ ஒரு 60 பாயிண்ட் வந்து நம்ம அவர்கிட்ட எடுக்கலாம். அடுத்து முகிலேஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர், அவசரமே பட மாட்டாரு, நிதானமா ஆடக்கூடிய பிளேயர். ரீசெண்டா 31 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 இருந்து 30 ரன் ஸ்கோர் பண்றதுனால ஒரு 40 பாயிண்ட் வந்து முகிலேஷ் கிட்ட இருந்து நம்ம எடுக்கலாம். அடுத்து அரவிந்த் வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா லாஸ்ட் மேட்சே அவரால் கொஞ்சம் திணறாங்க அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் பெருசா ஆடல, 12 ரன் கிட்ட தான் அடிச்சாரு. சோ ஒரு 15 இருந்து ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு 20 பாயிண்ட் வேணா அதிகபட்சம் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரிதான் அத்திக் ரஹ்மானும் ஒரு 15 இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங் சான்ஸ் பெருசா கிடைக்காது. ஒருவேளை டப்புன்னு விக்கெட் விட்டாதான் பேட்டிங் சான்ஸும் கிடைக்கும். ஏன்னா 7வது ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் பெருசா கிடைக்காது. அப்படிங்கும் போது அவங்களும் ஒரு 20 பாயிண்ட் தான் வாங்கி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்த மஹமூட பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டெத்ல வந்து பயங்கரமா அட்டாக் பண்றாரு. அந்த நம்ம லைக்காவோட டெத்ல வந்து அவர் தான் அந்த ஃபைனல் ஓவர்லாம் பாத்தீங்கன்னா அவர் தான் பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. 3 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் 2 ரன் அடிச்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். பிளஸ் அந்த ஒரு பேட்டிங் ஆப்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுங்கிறதுனால ஒரு 40 பாயிண்ட் கிட்ட அவருக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் தாமரை கண்ணன் கூட சேர்ந்து இனிஷியல்ல பவுல் பண்றாரு. பிளஸ் டெத்ல வந்து ஒரு சில ஓவர் வந்து பவுல் பண்றாரு ரொம்ப ஃபுல். ஆனா இனிஷியல் அந்த 1 to 4 பவர் பிளேல 2 ஓவர் பவுல் பண்ணாலும் இனிஷியல்ல வந்து 2 ஓவர், டெத்ல வந்து 1 ஓவர், மிடில் 1 ஓவர் பவுல் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா நம்ம வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு விக்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து சுப்பிரமணியன் மெயின் ஸ்பின்னர், அவர் தான் இந்த லாஸ்ட் மேட்ச் வந்து நான் கூட ஒரு எடுத்து வச்சிருந்த லாஸ்ட் மேட்ச்ல மெயின் ஸ்பின்னரே அவர் தான். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல வந்து சிஎஸ்கே தான் வயல வருது, நம்ம டீம் நேம் தான் வருது. நம்ம சேப்பாக்கு வந்து ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்ச் அவர் தான் ஒரு ஓவர் பயங்கரமா பவுல் பண்ணி அந்த ரன் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாரு. விக்கெட் வந்து ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு. இருந்தாலும் எக்கனாமி வந்து வேற லெவல்ல பவுல் பண்ணாரு மெயின் ஸ்பின்னர். இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா நான் 2 விக்கெட் எடுப்பாருன்னு கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதனால ஒரு 50 பாயிண்ட்ங்கும் போது அது 60 பாயிண்ட் வாங்கி கொடுக்கலாம், திடீர்னு ஒரு 40 பாயிண்ட் வாங்கி கொடுக்கலாம், ஒரு தோராயமா ஒரு ப்ரெடிக்ஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யோகேஸ்வரன் பொறுத்த வரைக்கும் இவர் தான் ஸ்டார்டிங்ல பவுல் பண்றாரு. 1வது ஓவர் 3வது ஓவர் இந்த மாதிரி பவுல் பண்ணுவார். திடீர்னு 2வது ஓவர் 4வது ஓவர் கூட பவுல் பண்ணலாம். இனிஷியல்ல பவுல் பண்றாரு. மினிமம் நீங்க ஒரு விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா திருப்பூர் வந்து கொஞ்சம் பேட்டிங் லைனப் வந்து கொஞ்சம் சொதப்பலாதான் இருக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைனப் வந்து கிடையாது. அதனால நீங்க ஒரு விக்கெட் எதிர்பார்த்தீங்கனாலே ஒரு 30 பாயிண்ட் வந்துடலாம். அண்ட் தாமரை கண்ணன் இனிஷியல்ல பவுல் பண்றாரு. டெத்லயே வந்து பாத்தீங்கன்னா 1 ஓவர் பவுல் பண்றதுனால கண்டிப்பா ஒரு விக்கெட் அவர்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். விக்கெட் அதுக்குன்னு சில ப்ரை பண்ணி ஒருவேளை விக்கெட் எடுக்காம கூட ஒரு நாள் போகலாம், மிஸ் ஆகலாம். அதுக்குன்னு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமா பாயிண்ட் வாங்கி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஷாருக் கான் இருக்காரு, ஒரு 60 பாயிண்ட். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் வந்து நான் ஒரு 50 பாயிண்ட் வாங்கி கொடுப்பாருன்னு சொல்றேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ்குமார் ஒரு 40, அடுத்து சச்சின் ஒரு 40,
அதுக்கு அடுத்து முகிலேஷ் ஒரு 40 பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மகமது ஒரு 40ங்கும் போது ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்ம நினைச்ச பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிடலாம். ஒரு 300 பாயிண்ட் இந்த டீம்ல இருந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்துடும், எப்படி பார்த்தாலும் வந்துடும். ஸோ ஒரு கேப்டனோ ஒரு வைஸ் கேப்டன்லாம் இருக்கிறாங்க. நம்ம கேப்டனுக்கு ×2 இருக்கு, வைஸ் கேப்டனுக்கு ×1.5 இருக்கு. அதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ இதுதான் நண்பா எவ்வளவு பாயிண்ட் எடுக்கணும். நீங்க சும்மா ஒண்ணும் இல்லை, நீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் ஸ்மால் லீக் டீம் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல போயிட்டு ஒரு 400 பாயிண்ட் எடுத்த அன்னைக்கு நீங்க தோத்துருப்பீங்க. ஒரு 500 பாயிண்ட் எடுத்த அன்னைக்கும் நீங்க மேக்சிமம் தோக்குறது வாய்ப்பு இருக்கு மேட்சை பொறுத்து. ஒரு 600+ எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வின் பண்ணிடலாம். எப்படியும் ஒரு 270 பாயிண்ட் வருது நமக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம டார்கெட் வந்து 300 பாயிண்ட் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இதுல நம்ம வந்து கண்டிப்பா ஷாருக்கான இன்ட் கேப்டனா போடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 60 பாயிண்ட் வரும், ஒரு இன்ட் வைஸ் கேப்டன் போடும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 30 பாயிண்ட் அந்த மாதிரி வருதுங்கிறதுனால என்னோட டார்கெட் இந்த 600 பாயிண்ட் நீங்க தொட்டுட்டீங்கனாலே ஈஸியா ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, அது மினி கிராண்ட் லீக்கா இருந்தாலும் சரி ஈஸியா பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆப்ஷனல்லாம் கொஞ்சம் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாவே வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இருந்து ஷாருக் கான் தான் பெஸ்ட் கேப்டனா இருப்பாரு. அந்த டீம்ல இருந்து விஜய் சங்கர் அண்ட் சாய் கிஷோர் இந்த 2 பேருக்குமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. இந்த 3 பேர் தான், ஷாருக் கான், சாய் கிஷோர், விஜய் சங்கர். இந்த 3 பேரையும் தான் மோஸ்டா நம்ம ஆப்போனன்ட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 பேருமே பெஸ்ட், யாரை மிஸ் பண்றதுன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் ஷாருக் கான் அண்ட் சாய் கிஷோர் இந்த 2 பேருமே ட்ரை பண்ணுங்க. விஜய் சங்கரை விட சாய் கிஷோர் அண்ட் ஷாருக் கான் மேபி இந்த டிஎன்பிஎல் மாதிரியான லீக்ல நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ ப்ரெடிக்ஷன் கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.